இங்க பாருங்க, உங்களுக்கு ஒரு 2 அதிசயத்தை இன்னைக்கு காமிக்க போறேன். என்னன்னா, இதுதான் அத்திப்பழம் மரம். இந்த மேலெல்லாம் இருக்குல்ல, இது அத்திக்காயி, அங்கெல்லாம் அத்திப்பழம். இது வந்து சாப்பிட்டா வந்து உடம்புக்கு நல்லது. ரத்தம் நல்லா ஊறும்னு சொல்லுவாங்க. இது வந்து உடம்புக்கு நல்லது. இன்னொரு அதிசயம் வந்து மனசுக்கு நல்லது. ஆண்டிபாளர் கோயில் எங்க இருக்கு அப்படின்னா, நம்ம மதுரை மேலூர் பக்கத்துல செமுனிப்பட்டின்ற கிராமத்துல தான் இருக்கு. ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கோயில். என்னடா கோயிலில் என்னடா அதிசயம் அப்படின்னு கேட்பீங்க. கரெக்டு தான், நீங்கள் கேட்குறது கரெக்டு தான். 1000 வருஷத்துக்கு அப்புறம், சோழர்கள் காலத்துக்கு அப்புறம் இந்த கோபுரம் இருக்குல்ல, சிமெண்ட் கிடையாது, ஒட்டுறதுக்கு எதுவுமே கிடையாது, பூரா கருங்கல்லுனாலேயே. தஞ்சை பெரிய கோயில் இருக்குல்ல, அந்த தஞ்சை பெரிய கோயிலை சோழர்கள் எப்படி கட்டுனாங்களோ அதே மாதிரி கட்டியிருக்காக. இது வந்து நம்ம மதுரை மாவட்டத்துக்கே பெருமை. மதுரை மாவட்டத்துக்குன்னு சொல்லி சுருக்கிடக்கூடாது, நம்ம தமிழினத்துக்கே பெருமை. 1000 வருஷத்துக்கு அப்புறம் அன்னைக்கு சோழர்கள் கட்டுற மாதிரியே கட்டியிருக்குது இதில். அதனால என்ன பண்ணுங்க, அத்திப்பழம் இங்கே வந்து பிடுங்காதீங்க, ஒரு மரம் தான் இருக்குது. அங்கனுக்குள்ள கடையில் ஏதாவது வாங்கி சாப்பிட்டுங்க, உடம்புக்கு நல்லதுக்கு. அப்புறம் பஸ்ஸுகளில் பிடிச்சோ இல்லை வண்டி வாசியில் ஏறியோ நேரம் மேலூர் வந்து, மேலூர்லேருந்து அப்படியே இங்கே செமினிப்பட்டி வந்து ஆண்டிபாளாரை நல்லா கும்பிட்டு போங்க. அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனியப்பன். தினம் அச்சம் தவிர்ப்பவன், ஆறுதல் சொல்பவன் அப்பன் பழனியப்பன். கள்ளங்கபடம் இல்லாதவர் தம்மிடம் காவலில் நின்றிருப்பான். அங்கு கால்நடையாய் வரும் மானிட ஜாதியை கண்டு கழித்திருப்பான். துள்ளி வரும் வடிவேலுக்கு மேலொரு ஜோதி பிளம்பும் உண்டோ, அந்த சுப்பையன் மேலொரு அற்புத தெய்வத்தை சொல்ல வழியும் உண்டோ. வெள்ளி முகம். சும்மா என்னமோ வீடியோ காண்டிலாம் பேசல, ரொம்ப சக்தியான சாமி, கேட்ட வரத்தை கொடுப்பாரு. இந்த கோயில் வந்து தென்முகமா பார்த்துருக்க முரியன் கோயில், அதுவாசி அது ரொம்ப சக்தி. இன்னும் ஒரு இது என்னன்னா, இங்க வந்து முருகன் சிலையா இல்லை, வேலா இருக்கிறாரு. சொல்லுவாங்க, முருகன் இல்லாமல் வேல் இருக்கும், ஆனால் வேல் இல்லாமல் முருகன் இருக்க முடியாது. அப்போ வேலுக்கு வந்து அவ்வளோ சக்தி இருக்குது. இங்கே வாங்க, வந்து இங்கே வேல்மாரெல்லாம் வந்து இங்கே படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா அவ்வளோ சிறப்பு. ஆமாம், ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை.